ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லேட்டான ரிவ்யூ தான். நான் கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன். என்ன மாதிரி சில நல்ல உள்ளங்கள் இன்னும் பார்க்கலன்னா இந்த மூவி ரிவ்யூ பார்த்துட்டு போய் பாருங்கள். குடும்பசன் படத்தை பற்றி தான் இந்த 60 செகண்ட்ஸ் பேச போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மணிகண்டன் நடிகர் இப்படி தான் இருக்கணும், இந்த ஹைட்டில் இருக்கணும், இந்த கலரில் இருக்கணும், இதெல்லாம் தூக்கி உடச்சி சும்மா அள்ளிட்டு போயிட்டாரு. ஸோ அவரோட நடிப்பு தான் பேசும் அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு. இதில் இன்னொரு ஹீரோவாகவே நம்ம சொல்ல வேண்டியது யாருன்னா அவரோட அக்கா வீட்டுக்காரராக நடிச்சிருக்கிறவர். ஐயோப்பா, சான்ஸே இல்லை. எல்லார் குடும்பத்துலேயும் இந்த மாதிரி ஒரு ஏட்டிக்கு புட்டி கேரக்டரு, எப்படா நம்ம சரிஞ்சு விழுவோம், நக்கல் அடிப்போம், இந்த மாதிரி சிரிப்போம் அப்படிங்கிற மாமன் கேரக்டராக இருக்கலாம், இல்லை அது மச்சான் கேரக்டராக இருக்கலாம், இல்லை அண்ணன் தங்கை தங்கச்சி யாரோ ஒரு கேரக்டரில் இந்த மாதிரி ஒரு பர்சன் நம்ம பார்ப்போம். ஸோ அது அழகாக தோண்டி எடுத்திருக்காங்க டைரக்டர். அண்ட் ஹீரோயின் வந்து புதுசு, பட் அது கதையோட ஒன்றி இணைஞ்சு வந்தாங்க. அம்மாவா நடித்தது வந்து இன்னும் வேறு யாராவது போட்டுக்கலாமோன்னு லைட்டாக தோன்ற மாதிரி இருந்துச்சு. அப்பா ஐயோ அவரை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு வந்து வயசு பத்தாது, எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது. ஐயோ ஒரு சில சீன்லலாம் அவர் கத்திட்டு ஒரு தட்டை அடித்து சொல்லுவார், எவ்வளோ தாண்டா கடன் வச்சுருக்க அப்படிங்கிறது. அதெல்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. எல்லாரும் மிடில் கிளாஸ் குடும்பத்துலேயும் நம்ம ஒரு பாத்ரூமில் போய் புலம்புவோம், இல்லை எங்கேயாவது இந்த திண்ணை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம புலம்புவோம். அதையும் அழகாக காமிச்சிருக்காங்க, இயற்கையாக இருந்தது. இதில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா கோயம்புத்தூர் பாஷை, கோயம்புத்தூர் ஊர் மணந்துச்சு. ஸோ அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. சோஃபார் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பாட்டு, பிஜிஎம், ஹியூமர் வந்து நல்லா இருந்தது. எல்லாத்துலேயும் அந்த மச்சான் மாமா வந்து செம்ம அள்ளிட்டாரு. அண்ட் அக்கா கேரக்டரையும் நம்ம ஸ்பெஷலாக சொல்லணும். நக்கலைட்ஸில் பார்த்து இதில் செம்ம இம்ப்ரூவ்மெண்ட். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதில் சும்மா விளையாண்டுருக்கு. ஸோ யாராச்சும் இந்த படம் வந்து ஏட்டிக்கு பூட்டியாக யாராவது சொல்கிறத கேட்டு பார்க்காம இருந்தீங்கன்னா அப்படிலாம் விட்டுறாதீங்க. ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா ஈவன் சின்ன குழந்தைங்களுக்கு கூட இது பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மூவியை பார்த்துட்டு நான் சொன்னது கரெக்டாக தப்பான்னு கமெண்ட்டில் மறக்காமல் கொடுங்க. நெக்ஸ்ட் குட் பேட் அக்லியோட வரேன். பாய், டேக் கேர். திஸ் இஸ் சிந்து சைனிங் ஆஃப் இன் கலவை கனமா.